Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பிரெட் உப்மா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அதே நேரத்துல இது ஒரு இன்ஸ்டன்ட்டான ரெசிபி. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ஸை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக பொன்னிறம் ஆற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது லைட்டாக கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 6 பிரெட் ஸ்லைசஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை கூட சேர்த்துருங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பிரெட் பீசஸ்லேயும் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி தூவிடுங்க. இப்போ நமக்கு சுவையான பிரெட் உப்மா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக சேவை தூவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பிரெட் உப்மா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.